வாஸ்து பிரகாரம் இடம் நிர்ணயிச்சு பேர் நிர்ணயிச்சு கொடுக்கணும். சரியா? இப்போ வேண்டதை குடிக்க 4 கன்னிகள் இன்னைக்கு அதெல்லாம் மாற்றம் அதெல்லாம் நமக்கு இந்த கர்மம் பண்ணும்போது மாற்றி இடம் நிர்ணயிச்சு அவங்க பேர் நிர்ணயிச்சு கொடுக்கலாம். புரியுதா? இப்போ அம்மனுடைய உள்ள சாணத்தில் இதாக்கிட்டு வெளியில் நம்ம ஏது கோயிலில் நம்ம வெளியில் ஆகணும்னு சொன்னீங்க. ஆமாம், நீங்கள் எழுதிருக்கீங்களா? நாங்கள் எழுதியிருக்கோம், சமயத்தில் எழுதியிருக்கோம், தெரியும். அதுக்கு இதாக்கலாம். சரியா? வாங்கி நிர்ணயம் எல்லாம் வாஸ்து பிரகாரம் இடம் பார்த்து நிர்ணயிச்சு கொடுக்கலாம். சரி, வேண்டதில் நமக்கு கர்மம் பண்ணும்போது இதெல்லாம் மாற்றிடலாம். சரியா? உங்கள் ஸ்தானத்து இந்த கோட்டையில் ஏதெல்லாம் சாமி நிர்ணயம் பண்ணுறது அந்த சாமியோட நிர்ணயம் தான் நம்ம கொடுத்துடலாம். பாக்கி எல்லாமே மாற்றிடலாம். சரியா? இப்போ அம்பாள் வந்து அப்போ எத்தனை இது கொடுக்க சொல்கிறாங்க? எது அம்பாள் எத்தனை படம் ஏதாவது நேரமாக கொடுத்துட்டு 21 வரைக்கும் கொடுக்கலாம். புரியுதா? அதை நாங்கள் நிர்ணயிச்சு தருவோம். சரியா? அந்தந்த ரீதிக்கு சாமிகிட்ட ரீதி இதாக்கிட்டு அந்தந்த இடத்த நிர்ணயிச்சு தருவோம். இடம் தான் மாற்றணும். சரியா? சரியா? நம்ம கன்னிகளுக்கு ஒன்றும் வேண்டாம். புரியுதா? அவங்க கோட்டைக்குள்ள அவங்க காவலாளிகள் தான் நமக்கு. கோட்டைக்கு அம்மாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் உள்ள இருக்கணும். வெளியே எடுத்துருங்க. சாமிக்கு இங்கே ஏதெல்லாம் முக்கியம் அதெல்லாம் தான் இருக்கும். கர்மம் பண்ணும்போது ஒரு நாள் திட்ட பரிகாரம் பண்ணி இதெல்லாம் மாற்றிட்டு தான் வாய்ப்பெல்லாம் தரணும். சரியா? சரி, வேற டவுட்டு கேளுங்க. அம்மா, நமக்கு இல்லை இப்போ இவ்வளோ பண்ணிட்டு நீங்கள் நிவேத்தியம் எல்லாம் நீங்கள் சம்மந்தம் இல்லாத இடத்துல பண்ணுங்க. அம்மனுக்கு இந்த நிவேத்தியெல்லாம் பண்ணணும். வைக்க ஒரு இப்போ எங்கே வச்சு நிவேத்தியம் பண்ணுவீங்க? ஒன்றியமா அக்னி பாகம் அங்கே அச்சத்தில் கொண்டு போகணும். அங்கதான் இருக்கு. இல்லை, அச்சத்தில் கொண்டு போகணும். மூலஸ்தானம். ஆமாம், அங்கதான் இருக்கு. அது ஏதாவது பார்த்தா நீங்கள் கணபதி வரும்போ அந்த இடம் பார்க்கணும். நம்ம கணபதி அப்போ கன்னியில் வரும். கன்னியில் வரும்போ அந்த அக்னி பாகத்தில் இடிக்காத ரீதி வாஸ்து பிரகாரம் பார்த்து வைக்கணும். சரி, அதில் தான் வைக்கணும். ஆமாம், கன்னியில் கண்ணி விநாயகர் வேற அடிக்காத ரீதி பார்த்து வைக்கணும். கணபதி பார்க்காத அளவுக்கு கணபதி பார்வைக்கு அடிக்கிங்க அது இது வைக்கணும். கணபதி பார்வைக்கு வைக்கணும். படாம வைக்கணும். அந்த இது பார்த்து வைக்கிறப்ப இங்கே கண்ணியில் கணபதி கொடுக்கும்போது கரெக்ட் அக்னியில் வருமா இங்கே மாறி வருமான்னு பார்த்து. ஆமாம், அது இடம் வாஸ்து பிரகாரம் இடம் நிர்ணயிக்குமா வாஸ்து பிரகாரம். புரியுதா? அப்போ முறையாட்டு நிவேத்தியம் வச்சு நிவேத்தியம் படையில் என்ன நிவேத்தியம் பண்ணினாலும் அடைச்சி தான் கொண்டு வரணும். அன்னைக்கு பாத்திரத்தில் பண்ணி மூடி இங்கே கொண்டு வச்சு இங்கேருந்து இல்லை நிர்ணயிச்சு இங்கேருந்து மூடி தான் கொண்டு வரணும். ஆமாம், அதுதான் இது. அவங்க நீங்கள் இவ்வளோ பெரிய கோவில் எல்லாம் வச்சுட்டு எல்லா ரீதிக்கு நமக்கு முறையாட்டு பண்ணலைங்க ரீதி கிடையாது. நீங்கள் உங்கள் எருமைக்கிட்ட அங்கிட்ட நீங்கள் எல்லாம் குடிக்கீங்க. அந்த முறை இல்லாத ரீதி தான் எல்லா ரீதி நீங்கள் வச்சு ஓப்பனில் படப்பில் வைக்கிறதே மூடி தான் வைக்கணும். பூஜை வைக்கும்போது தான் திறந்து காமிக்கணும்னு சொல்றாங்க. அப்படிதான் அது திறந்து போட்டு போறதுனால மற்றதுக்கு சாப்பிட்டு போயிருக்கு. அவங்க சாப்பிடுன்னு சொல்றாங்க. நம்ம இலவச போறீங்க அங்கதான் போட்டுட்டு நம்ம இலையில எல்லாமே ஒரு சூழல் வச்சு அப்படியே தடுப்பு கிடையாது. சரியா? வச்சு அது சிலையெல்லாம் வச்சு எல்லா ரீதிக்கும் அது ஒரு துள்ளி வெள்ளம் குடிக்கலாம். அது ஆச்சாரம் கொடுத்தாதான் சரியாகும். அந்த முறையில கொடுத்தாதான் இதாகும். அந்த ரீதிக்கு கோட்டை அம்பாளுக்கு சம்பந்தப்பட்ட என்ன தெரியும் அது மட்டும் தான் உள்ள இருக்கணும். என்ன பரிகாரம் வந்து அப்புறம் அதாவது அவங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு கும்பிட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இங்க உள்ள ரீதிக்குள்ளது வேண்டாத்ததுல மாற்றோம் மாத்திரம் சரியா? அப்படி பண்ண வேற நீங்க டவுட் சொல்லுங்க. அம்மன் ஜாமி வரல, மத்த எல்லா ஜாமியும் வருது. அவங்க என்னென்ன ஜாமியெல்லாம் வருது யாருக்கும் தெரியல. அவங்க தான் வந்து ஆடிட்டு போயிடுறாங்க. அம்மன் அம்மன் வரல.
சரியா? வரமாட்டாங்க நின்றோம். அதாவது அவ வந்து அம்பாள் வந்தா மத்த சாமி வராது இல்ல. சொல்லுண்டா அம்மனை முக்கியத்துவம் கொடுத்துடுவோம். ஆமா அவளுக்கு யாரும் எல்லாரும் யாரும் அது ஆரம்பி இல்லையா? அம்பாள் வர என்ன கேட்குறா? சாமி ஆனா இது எல்லாம் செய்யும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்கு. கண்டிப்பா வரும். வருவாங்க. அது எந்த இளைஞரும் வரும். நான் சொன்னேன்ல, பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடக்கும் சாமி. இந்த விதமான பிரச்சனை இல்லாம மேலும் மேலும் மக்கள் நல்லா இருக்கும். கண்டிப்பா அதாவும் சரியா? இவ்வளவு காரியம் செஞ்ச பிறகு ஊர் மக்கள் வளர்ந்தே வைக்கிறதுக்கு அம்மா முன்னோக்கி அதுக்கு தான் இன்னைக்கு இந்த தேவி நம்ம கடையை வச்சு பிரச்சனை வச்சிருக்கோம். சரியா? நமக்கு சிம்பிடியான ரீதிக்குள்ள ரீதிக்கு இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு பிரச்சனை வச்சு தெய்வீக காரியம் அறையுங்க. அவங்களுக்கு அனுகூலம் இல்லாத ஒண்ணுமே நடக்காது. அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாத ஒண்ணுமே நடக்காது. நம்ம குறிச்ச தவசத்துல வேற தடசமா ஒண்ணுமே ஆகல. கடையதும் ஆகல. அப்ப அம்மனுக்கு இஷ்டம் இன்னைக்கு எங்களுக்கு வேற தடசங்கள் உண்டாகும், வார வழிகள் தடசங்கள் ஆகும். நீங்க விളിக்க வந்து கரெக்டான டேட்டு வந்தீங்க. நாங்க குறிச்ச தவசத்துல ஒரு நாள் நாங்க நீங்களும் வித்தியாசம் பண்ணல. புரியுதா? இப்போ அவங்களுக்கு உண்மையான காரியம் அறியணும்னு ரீதி தானே அது தடசம் இல்லாத இருந்தது. எல்லாமே வரும்போம் எல்லாருமே நல்ல சாமி எல்லாரும் பூஜை பண்ணும் எல்லாருமே நீங்க வந்து சேர்ந்தீங்க. அப்போ ஒற்றுமையில கண்டிப்பா போகும். 100% போகும். சரி சரியா? இவனுடைய கோயில் வளர்ச்சிக்கு வெளியில இருந்து ஏதாவது தடங்கள் ஏதாவது இருக்குதா? நமக்கு உள்ள ஜோதி இருந்தா வெளியே வராது. மூலஸ்தானம் வேலை கிளியரா இருந்தா கொண்டையும் திறக்கும். நம்ம கொண்டையில கொண்டு தண்ணி தெளிச்சா அப்படியே திறக்கும் மீண்டும் பாடும். அதே போலதான் மூலஸ்தான ஆணி வேறு கரெக்டா இருந்தா கொண்டை வளர்ச்சி எடுப்போம். மூலஸ்தானமே சரியில்லை. நீங்களே இங்க இருந்து பாருங்க, சாமி எங்க இருக்கும். அது வந்து மாத்துங்க. அதெல்லாம் மாத்த சொல்லி மாத்தி ரொம்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தீர்ந்து இருக்கட்டும். தலையில தண்ணி ஊற்ற முடியல. படிச்சுக்கலாமா? சரி, அம்மா சிலையா தண்ணி ஊற்ற முடியல. நின்று நிம்மதியா அதான் நான் சொன்னேன் இல்ல, நம்ம எதிர்ப்பிருத்தமோ யாதனை சாமி பண்ணி தருவேன். வேண்டாததெல்லாம் அதுக்கு நீங்க அப்படியே பேர் போட்டுக்கலாம். புரியுதா? அப்ப நமக்கு நம்மளது பழைய நீங்கள் வித்தியாசம் இஷ்டான்னு அந்த டைம் நீங்க சொல்லணும் பேருகள். புரியுதா? இப்ப நமக்கு இதெல்லாம் மாற்றும்போது இந்த கர்மம் பண்ணி இதெல்லாம் மாற்றும்போது அனுகூலம் உள்ள ஆளை மாத்திரம் விடுவோம். கொண்டு வராங்க. அதை கும்பாயத்துல அவங்க சரியா? பாக்கி உள்ளது எல்லாமே பரிகாரம் பண்ணும்போது கும்பாஷத்தோட இது பரிகாரம் பண்ணும்போது எல்லாமே நமக்கு இது ஃபர்ஸ்ட் பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணும்போது இந்த வேண்டாத்தது எல்லாம் மாற்றணும். பாராயணம் பண்ணும்போது இந்த வேண்டாத்தது இதெல்லாம் நீங்க இந்த வேத்தியம் வச்சு குடிக்கிறது எல்லாமே வேண்டாத ஆட்கள் தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மாற்றிடணும். இங்க சாமிக்கு நிர்ணயமாட்டுள்ள 2 முதல்ல கொடுத்து வந்த ஆளை மாற்றமா விட்டுட்டு பாக்கி உள்ளதெல்லாம் மாற்றணும். பாராயணம் பண்ணும்போது இதெல்லாம் மாற்றிட்டு தான் பாராயணம் பண்ணணும். இப்ப இந்த தோஷத்தோட பாராயணம் பண்ணுனா அது அப்படிதான் இருக்கும். கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லாமே சுத்தமாட்டு ஃபர்ஸ்ட் பாராயணத்தோட பரிகாரம் கும்பாபிஷேகம் சரியா? ஃபர்ஸ்ட் பாராயணத்தை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தோஷங்கள் எல்லாம் ஆவாய்ச்சி மாற்றிட்டு சாமியை காலையில பாராயணத்தை வைக்கணும். நைட்டு பரிகாரம் பண்ணி சாயங்காலம் பரிகாரம் வேண்டாத்ததுல மாற்றிட்டு சாமியை மாத்திரம் பாலையில சரியா? காலையில சூரிய உதயத்துக்கு பாலையில வைக்கணும். அதே மாதிரி மூலஸ்தானத்தை திருச்சி போகும்போது காலையில தான் பண்ணணும். பாராயணம் பண்ணும்போது எல்லாமே வெளியே கொண்டு எல்லாமே வெளியே கொண்டு வந்துடணும். வெளியே கொண்டு வந்துட்டு 2வது நமக்கு இடம் எல்லாம் குளிக்கணும் இல்ல? சரியா? என்ன இப்போ சாமியோட பேருகளுக்கு மாத்திரம் தான் நீங்க கிளியரா எழுதிக்கணும். விக்கிரகத்துக்கு அது எல்லாமே நம்ம பேர் கண்டிப்பா எல்லாம். ஆமா, அப்பதான் அதுக்கு ரீதிகள் இருக்கும். ஒரு ஆளை பேர் சொல்லி விழிக்கணுங்க, பேர் இருந்தா தானே. நீங்க ஒரு 10 பேர் வெளியில உள்ள ஆள் இந்த சாமி என்ன சாமின்னு தெரியாது. முருகாம்பாங்க. அது வந்து அந்த சாமியோட பேர் அங்கே மேலே கொடுத்துருக்கோம். சரி, அது அப்பதான் நம்ம விழிக்க முடியும். அது அந்த ரீதி நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாலை
கும்பாபிஷேகம் நம்ம பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அம்மா முழு சம்பவத்தில் இருக்காங்களா? நாங்கள் ஏற்கனவே உத்தரவு கேட்டோம். இருந்தாலும் அம்மா வந்து இதுக்கு நான் நடந்து தரேன். கொஞ்சம் விபூதி எடுங்க. விபூதி எடுக்க விடு. விபூதி நீங்க ஒரு இலையில தட்டி எடுங்க. ஒரு இலையில் தட்டி விடு. எத்தனை எடுத்துக்கலாம்? இதுக்கு அவங்க எந்த தடங்கள் இல்லாமல் நல்ல முறையில் நடந்து இலையை முடிச்சிடுங்க. அதுக்கு கட் பண்ணி கொடுப்போம். நல்லா செஞ்சு ஏற்றுக்கணும். சந்தோஷமா ஏற்று நம்ம நினைக்கிறது நடக்கும். நிஜமா அவங்க வெளியே வந்து எங்களுக்கு எல்லாம் அருள் பார்க்க அவங்க சொல்லணும். அதுக்கு அம்மா ஒத்துழைக்கிறாங்களா? சரி போதும். நீங்கள் எடுத்து உங்களுக்கு தோண திசையில் ஒரு லைன் போடணும். எந்த திசையில் உங்கள் மனசில் தோணும் அந்த திசையில் ஒரு லைன் போடணும். இது கொண்டு போய் லைன் போடணும். கோடு போட்டுவாங்க. உங்களுக்கு எப்படி போடணும்? இதில் உங்களுக்கு யாத ரூட்டு போடணும் அந்த ரூட்டு வரீங்க. எந்த பக்கமும் போடுறது அந்த பக்கம் போடுவோம். எங்கே தோணை நினச்சி ஒரு கோடை போடுங்க. நினைச்சிட்டு போங்க. ஜாமீனில் கும்பிட்டு போங்க. ஆமாம், நம்ம கும்பிட்டு அப்படியே போவோம். எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த ரீதியில் இல்லை இதை போடுங்க. முன்னாடி போட வேண்டிய இன்னும் ஒரு குங்குமம் எடுத்து ஒரு கும்பல ஒரு லைன் போடணும். லேடிஸ் ஒரு ஆளாங்க. உங்களுக்கு தோணுன திசையில் போடணும். அவங்க போட்டோம்னா அப்படி போடக்கூடாது. குங்குமத்தை கொட்டி விடு. இலையில இலையில குங்குமம் போயிட்டு கொட்டி விடு. இலையில கொட்டி விடு. இலையில இலையில வச்சு விடுங்க. எந்த தசை 4 தசை எந்த தசை எல்லா தசை பிறந்தாலே ஜாமி கும்பிட்டு போடுங்க. உங்கள் மனசில் தேவியை பிரார்த்தனை பண்ணி போடணும். கூட பார்த்து உங்க மனசுல இருக்கிறது அது போல. ஒரு லம்மன் வடக்குல பார்த்தே வடக்குலேருந்து தான் வந்தாங்க. ரிட்டர்ன் தெற்கு சரியா? அவங்க திசை வடக்கு தான் இருக்காங்க. அவங்க வடக்குலேருந்து தான் வந்தாங்க. சரியா? அவங்களுக்கு சம்மதம் முழு சம்பளம் ரொம்ப சம்மதம் ஏற்றுக்காங்க. சந்தோஷம். சரியா? ரொம்ப சந்தோஷம். தேங்காய் பெண்முறை தான் வாசம் கூட இருக்கு. ஸ்திரீ போட்டது தான் கரெக்டாக இருக்கு. சரியா? சரி. அம்மா வடக்கு பார்த்தா இருக்காங்க. வடக்குலேருந்து தான் வந்தாங்க. சரி, குழப்பமில்லை. உங்களுக்கு இது சரியா? குழப்பமில்லை. வேற என்ன டவுட் உண்டு கேட்கணும். பிரச்சனை நடத்தினா கூட கேட்கக்கூடாது. நேரத்தை பண்ண மாதிரி பண்ணலாம். கும்பாபிஷேகம் மாசம் கொடுத்தா இது தெரியதான் சரி. அமைதியா இருங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் இருங்க.
கொஞ்சம் இருங்க கேப்ப இருங்க முடிஞ்ச உடனே கூட வச்சுக்கலாமா இல்ல எப்பவும் கொடுக்குற மாதிரி இப்ப தசரா தான் ஒண்ணா வருது குழப்பத்திலே ஓடிட்டு இருக்கு சரியா அதனால மாத்தி வைக்கணுங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கொடை மாத்திரம் ஏதாவது மாத்தணும்னு அதனால கும்பாசி முடிஞ்சவங்க 40 நாள் மண்டல பூஜை மட்டும் கொடுத்துடலாமா இல்ல ஐப்பசி மாத்தி வச்சுக்கலாமா அதை மட்டும் அவங்க வைக்கலாமா ஆமா இல்ல ஐப்பசி மாத்திரம் ஐப்பசி மாத்திரம் மாத்தி ஐபிஎல் கூட அவங்க உடனே சண்டை போடுயா குடிச்சிருக்கிய மாதிரி கொடுத்தாங்க பொட்டாசி தான் கொடுக்கணும் இல்ல இது என்ன நாம தசராவோ குழப்பத்துல வருதுல்ல கேட்கல அம்மனை கேட்கல நம்ம வந்து இல்ல கேட்கிறேன் நான் இப்ப நம்மளா முடிவு எடுத்தா அது அவசியம் பண்ணிட்டாங்க பிரச்சனை வருது நம்ம அம்மட்டே கேட்கறோம் இதான் முடிவு ஒரு வாரம் முந்தி குந்தி வச்சுக்கலாம் அது தப்பு இல்ல தசராவோட தான் வைக்கணுங்கிற கிடையாது தசரா வந்து ஆதி காலத்துல அப்படி அன்னைக்கு தான் வரும் அதே அதிகம் ரெண்டா மாத்திட்டு வாக்கி வந்துடலாம் அதான் கேட்கிறேன் தசரா வரது யாரும் கிடையாது இரண்டாவது ரெண்டாவது குழப்பம் வந்துட்டு இருக்கு தசராவோட கேட்கிறேன் இப்ப நம்ம பொட்டாசி ரெண்டா வாரம் கூட முதல் வாரம் கூட அதுக்குதான் கேட்கிறேன் வேண்டாங்கிறாங்க தசராவும் கூட ஒன்னாயிடுச்சு இப்ப அந்த குழப்பத்துல இருந்துச்சு கொடைய மாத்தணுங்கிற குழப்பத்துல இருந்துச்சு அமைச்சருக்கு மாத்தும் போது என்ன அமைச்சருக்கு மாத்தங்கிற ஒரு பிரச்சனை ஊருக்கு வரக்கூடாது அதனாலதான் சரி அம்மாட்டே கேட்டுருவோம் அம்மா என்ன சொல்றாரு அதான் நம்ம இப்ப அம்மா உத்தரவு கொடுத்தாங்க கொடை மேல கொடாம വർഷം നമുക്ക് ഏത് നക്ഷത്രത്തെ ഇരുത്തിരുത്തുമോ അതേ വർഷം അപ്പം തന്നെ കോരിക്കൊരു പവർ வருஷத்துக்கு வருஷாபிஷேகம் சொல்லிட்டு கண்டிப்பா குலஸ்தானம் பண்ணணும் 12 வருஷத்துக்கு தான் மேல எல்லா வருஷமும் நம்ம கும்பாபிஷேகம் பண்ண அதே நட்சத்திரத்துக்கு இந்த வார்ஷிகம் வருஷாபிஷேகம் பண்ணணும் மேலே பண்ணக்கூடாது அம்பாளுக்கு மட்டும் அம்பாளுக்கு பண்ண கலசாபிஷேகம் எல்லாம் பண்ணணும் நம்ம தான் அந்த கோவிலுக்கு பவர் சாந்தி மட்டும் இருக்கும் 12 வருஷத்துக்கு தான் மேலே யாரும் அது மட்டும் மேலே யாரும் வருஷாபிஷேகம் உள்ளதான் பண்ணணும் பண்ணக்கூடாது 12 வருஷம் நம்ம மேலே கும்பத்தோட வருஷாபிஷேகம் எல்லா வருஷம் அதே நட்சத்திரத்துக்கு நம்ம பண்ணணும் பாலயம் பண்ணும்போது அனுவாதம் வாங்கிட்டு இவ்வளோ நாள் சாமி அனுவாதம் வாங்கி தான் சாமி சொல்லிட்டு தான் நம்ம சாமி ஆமாம் 1 வருஷம் 3 வருஷம் அப்படியெல்லாம் சாமிட்டு அனுவாதம் வாங்கிட்டு ஒரு நாளுக்கு முன்ன வச்சாலும் 1 மாசத்துக்குள்ள வேலை முடிச்சு வச்சாலும் நம்ம பாரம் இருக்குது அன்னைக்கு தான் இதெல்லாம் ஆமா பாறையில பண்ணதோட ஆமா
மேலே நம்ம ஏறனைக்கு சாமி உள்ள இருக்கக்கூடாது. எல்லா பாலாயிரம் பண்ணிட்டு என்ன வேலை பண்ணணும் சரியா? பாலாயிரத்தை டேட்டு பார்த்து ஏற்படும். ஆமாம் சரி, எல்லாரையும் பார்த்துட்டு நான் டேட்டு தரலாம். என்ன பாலாயிரத்தில் உங்களுக்கு பார்த்து என்ன எவ்வளோ ஆகும் என்ன செலவு நான் பார்த்து சொல்லுவேன். நம்ம இந்த சாக்கு எழுதிருக்கோம்டா என்னெல்லாம் பரிகாரம் உண்டு நாங்கள் எழுதி தெரியும். அந்த பரிகாரம் பாலாயிரம் பண்ணலாம். சரியா? சரி, வேற எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு கும்பாபிஷேகம் சரி சரி அப்போ அதை பழகம் பார்த்து அதை எவ்வளோ என்ன ஆமாம், பாலாயிரம் பண்ணுறது வந்தால் நம்ம டேட் நிச்சயம் கும்பாபிஷேகம். ஆமாம் ஒரு இது எவ்வளவு வரும் அப்படிங்கிற ஒரு ஆமாம், நம்ம பாலாயரத்தில் நம்ம வந்து பரிகாரம் பண்ணுவோம்ல. பாலாயரத்துக்கு என்னெல்லாம் தோஷம் இந்த சார்ட் பிரகாரம் என்னெல்லாம் தோஷம் என்னெல்லாம் பரிகாரம் நடத்தணும், இந்த பரிகாரம் என்னெல்லாம் ஹோமம் அதை எழுதிட்டு அந்த டேட்டு தரும். அப்போ அதுக்கு பிறகு நமக்கு டேட்டு அந்த டேட் 3 டேட்டு தரலாம். உங்களுக்கு எல்லாரும் வசதி பார்க்கணும், எல்லாரும் நிற்கணும். இப்போ நம்ம பாலாயம் பண்ணும்போது எல்லாருமே நிற்கணும். அப்போ அதுக்குள்ளே நாங்கள் ஒரு டேட்டு தருவோம், 3 டேட்டு தருவோம். அந்த டேட்டில் நீங்கள் ஒரு டேட்டு நிர்ணயிச்சுட்டு பாலாயம் பகல்ல தானே நைட்டு? பகல் உண்டு நைட்டு உண்டு. பகல் உண்டு நைட்டு உண்டு. ஒரு நாள் நைட் சாயங்காலம் நம்ம பரிகாரம் தொடங்கிட்டு காலையில பாலாயிரம் எப்பவுமே காலையில தான். சரியா? ஆமா, நைட்ல வேண்டாதது சரியா? 3 டேட்டு நாங்கள் பார்த்துட்டு தெரியும். 3 டேட்டு பார்த்துட்டு இப்போ மறுபடியும் அதை இது பண்ணி பண்ணுறது எத்தனை நல்ல பண்ணுவீங்க? மறுபடியும் இன்னும் 5 நாள் வேணும். கும்பாபிஷேகம் பண்ணுறது 5 நாள் வேணும். 5 நாள் அதை தரணும். நம்ம ஒன்னே சாமி ஜலாதிவாசத்துக்கு எல்லாம் பண்ணி 5 நாள் வேணும். 5 நாள் கும்பாபிஷேகம் ஆகும். அதை ரெடி பண்ணுறது நமக்கு எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணுறோமோ இப்போ சாமி எடுத்துக்கிறோம் எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணணும் ரெடி பண்ணணும். ஆமாம், கும்பாபிஷேகத்துக்கு நமக்கு ஒன்னே ஜலாதிவாசம் எல்லாம் பண்ணி ஒன்னே ஊற மாட்டோம். ஒன்னே இது ஏற்று இப்போ ஜலத்தில் ஒரு 3 நாளைக்குள்ள தண்ணியில் கிடக்கணும். இப்போ 3 நாளில் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணால் 3 நாளில் சாமி ஜலத்தில் ஒன்றும் கிடக்காது. இப்போ பாலாயத்தில் எடுத்து ஜலாதிவாசம் வைக்கணும். இது வரைக்கும் நீங்கள் ஜலாதிவாசம் முளை பூஜை அது ஒன்றும் நீங்கள் பண்ணதாக்க இல்லை. இப்போ நம்ம அந்த அம்பாள் சிலை வந்து இந்த சிலை போதும், இதே போதும். இதே இல்லை இது மாற்றலாம். சரியா? அது இப்போ இருந்து வைக்கிறாங்க அப்படியே போதும். அதெல்லாம் மாற்றேன். பவர் குடிக்கிறது மாத்தலாம். அப்ப எங்களுக்கு நம்ம பவர் கொடுத்துருவோம். அவங்க பவர் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம புதுசாக வைக்கணும் சாமி. இப்போ பெருமாள் செலவு வந்து விநாயகர் செலவு உண்டு. விநாயகர் செலவுன்னு சுடலமடை ஒன்று புதுசா. பாலாயிரம் அளவுல எல்லாம் சரி சரியா? என்ன அளவு இல்லாமல் அன்னைக்கு நீங்க சிப்பி வேற அன்னைக்கு அளவு கவுண்டர் அங்கே இருக்காங்க சின்ன சந்தேகம். கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளவு ஒரு செலவு ஆகும் அப்படிங்கிறது பாலாயிரம். ஆமா, இது பரிகாரம் நம்ம எழுத வேண்டாம், எழுத்துக்கு சொல்லுவோம். சரியா? கும்பாபிஷேகம் நமக்கு ஒன்னையில தான் நீங்க எல்லாமே பண்ணணும். நீங்க வரக்கூடிய செலவு தான் நாங்கள் வரி போடணும் என்ன பண்ணணும் அது இப்போ புதியதாக ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேக செலவு இருக்கு உங்களுக்கு. இதை நீங்க பூர்ணமாட்டு ஒன்றுமே பண்ணிட்டு இல்லை. மற்ற கோவில் நமக்கு கும்பாபிஷேகம் 12 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுன்னு வச்சா அந்த அஷ்டபந்தன் மருந்து மாத்திரம் தான் எடுத்துட்டு சாமி அதிலே வச்சுட்டு பண்ணுவோம். இது அப்படி இல்லை, எல்லா சாரம் மாற்றணும். எல்லா விக்கிரகம் ஒன்னே உணர்வு செய்யணும், செய்துட்டா பண்ணணும். மற்றது எப்படின்னு தெரியுமா? 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணி சாமி மருந்து கேடாத மருந்து மாத்திரம் தான் மாற்றிட்டு கலர்ஷாபிஷேகம் மாத்திரம் தான் பண்ணணும். இது ஒன்னே எல்லா தொடங்கும் போது எல்லாமே பண்ணணும். நமக்கு வந்து இப்போ எப்படின்னா இப்போ நம்ம புது கோயில் கட்டுற மாதிரி தான் கட்டியாச்சு உள்ள வைக்கலாம். வெளியே எடுத்துவாங்க. புதுசாக கணக்கு தான் இப்போ நம்ம கணக்கு. இப்போ அந்த அளவுக்கு ரெமிஷனாக இருக்கு இப்போ நம்ம சரிதா? நமக்கு பிரகாரம் இந்த தர்மகாரெல்லாம் வேற ஒன்றும் ஏறாம இருக்கு. அது வந்து இது ஒன்றுமே பண்ணிட்டு இல்லை. இதெல்லாம் வருஷத்துக்கு பண்ணணும். இது ஒன்றுமே பண்ணிட்டு அந்த எல்லாமே வேற மற்றபடி எல்லாம் தெரியும். ஒன்றும் சேர்த்து கிழக்க பார்த்து கொடுத்தீங்க. அதாவது ஆரம்பமே தான். இப்போ அதுக்கு இப்போ கோயிலுக்கு ஆலோசனை கும்பாசம் தனியாக பண்ணி வச்சு. ஆமாம் ஆமாம், அவருக்கு தனி கோயிலாக தான் ஆகிட்டு அம்மனுக்கு வந்து வேறு நேரம் கிடையாது. இல்லை இல்லை.
சாமி நீங்க வாங்கிடுங்க, வாங்கி காமிங்க. அப்பா சாமியில போய் சாமி வாங்க. வச்சிருக்கீங்களா? மஞ்சள் வச்சிருக்கீங்களா? பெரும்பாலும் நல்ல முறை என்ன சினிமா செஞ்சு அவரையும் நல்ல முறை திருச்சி பற்றி கொண்டோம். எல்லாரும் நீங்க பாத்துக்கணும். என்னங்க நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஊர்ல முடிவு பண்ண போறோம். நீங்க எவ்வளவு சொல்றீங்க, என்ன பண்ணி சொன்னீங்க, அதுக்கு நாங்க அந்த வச்சிருக்கீங்களா? மஞ்சள் வச்சிருக்கீங்களா? பெரும்பாலும் நல்ல முறை என்ன சினிமா செஞ்சு அவரையும் நல்ல முறை திருச்சி பற்றி கொண்டோம். எல்லாரும் நீங்க பாத்துக்கணும். என்னங்க நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஊர்ல முடிவு பண்ண போறோம். நீங்க எவ்வளவு சொல்றீங்க, என்ன பண்ணி சொன்னீங்க, அதுக்கு நாங்க அந்த